வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் விருச்சக ராசி குரு பகவான் வக்ரம் பெறுகின்ற பலன்களை பற்றி சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு. விருச்சக ராசியான உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்றால் எந்த நிலையில் பலன்கள் இருக்கும்? ஏற்கனவே பல வழியிலும் பொருளாதாரத்தில் பின்னடைவை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு வக்ரம் சிறு பாதகத்தை தரும். அந்த சிறு பாதகத்தை கூட குரு பகவான் வக்ரகதியில் இருக்கும்போது நன்மையும் தீமையும் கலந்தே செய்வார். ஆனால் உடல் நலத்தில் பிரச்சனை, தவிர்க்க முடியாத பிரயாணங்கள், வீணான அலைச்சல், மன உளைச்சல், செய்யும் தொழிலுக்காக, உடல் நலத்திற்காக, உங்கள் குடும்பத்திற்காக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கின்ற வைராக்கிய குணமாக இருந்தால் இத்தகையான சிறு பாதகத்தை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். காரணம், குரு பகவான் வக்ரம் பெற்றால் 9ஆம் இடத்தின் பலன்களை தவிர்த்து 8ஆம் இடத்தின் பலனை தருவார். ராகு பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தால் உடலில் ஒரு நேரத்தில் இருக்கின்ற உடல் வலிமை மற்றொரு நேரத்தில் இருக்காது. ஒரு நேரத்தில் இருக்கக்கூடிய மனோபலம் மற்றொரு நேரத்தில் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்காது. இது அனைத்தையும் சரி செய்கின்ற குரு பகவானே 9ஆம் இடத்திலிருந்து வக்ரம் பெற்று 8ஆம் இடத்தினுடைய பாதக பலன்களை தராமலும் இருக்க மாட்டார். இந்த கிரக அமைப்புகளாகப்பட்டது சிறிது பாதகமும், பெரிதளவு அலைச்சலும், உடல் நலத்தில் பாதிப்பும், குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலையும், முயற்சிகளில் தடையும், அப்படி நன்மை நடப்பதாக இருந்தால் சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் தடைகளும் தடுமாற்றங்களுக்கு பிறகே நீங்கள் எண்ணிய காரியங்கள் கைகூடும். இந்த நிலையில்தான் கிரக அமைப்புகள் இருக்கிறது. ஜாதகத்தில் சனி கெட்டால் எல்லாம் தடை. நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அதில் போராடி வெற்றி பெறுவதற்குண்டான வழியை காட்டுவது சனி பகவான். அவரால் உங்களுக்கு பாதகம் கிடையாது. குரு கெட்டால் பொருளாதாரத்தில் தடை. செய்யும் தொழிலில் நிரந்தர வருமானம் இருந்தாலும் பற்றாக்குறை நிலவும். எவ்வளவு உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் வராது. கடுமையாக உழைத்தும் பெரிதளவு வெற்றி பெற முடியாத சூழ்நிலை உருவாவதற்கு காரணம் குரு பலம் இல்லாததால். 9ஆம் இடத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்ய வேண்டிய குரு பகவான் வக்ரம் பெற்று பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டமாகப்பட்டது ஒரு சில மாதங்கள் மட்டும்தான். அதற்கு பிறகு இயல்பான நிலைக்கு வந்து விடலாம். அட என்னங்க எப்போ பார்த்தாலும் குரு பகவான் பயிற்சி பெறார், வக்கர பெறார் அப்படின்னு மனசுக்குள்ள கஷ்டம் வேணாம். குரு பகவான் மட்டுமல்ல, குரு, சனி, செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களுக்கும் ஆண்டுதோறும் வக்ரம் என்பது இருக்கும். வக்ர நிவர்த்தி என்பது ஆண்டுதோறும் நடந்து கொண்டேதான் இருக்கும். நமக்கு செவ்வாயும் புதனும்
சுக்கிரனும் வக்கிரம் பெற்றால் பெருசாக பாதகம் தெரியாது. அதை பற்றி யாரும் நினச்சி கூட பார்க்குறதில்ல. அதிலும் சில மாற்றங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? சனி எப்படி இருக்கிறாரோ தெரியலையே. ராகு கேதுக்கள் எந்த நிலையில் நமக்கு பலன்களை கொடுக்க போகிறாங்கன்னு புரியலையே. குரு பகவான் நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா என்று தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ராஜ கிரகங்கள். இந்த ராஜ கிரகங்கள் ஆண்டுதோறும் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்த கிரகங்கள். பலமானவர்களை கண்டால் பலம் இல்லாதவர்கள் பயப்படுவதைப் போல இந்த ராஜ கிரகங்களுடைய பயிற்சியை கேட்டாலே ஒரு சிலருக்கு அச்சமும் பயமும் வரத்தான் செய்யும். அந்த வகையில் விருச்சக ராசியான உங்களுக்கு சனி பகவானால் பாதகமில்லை. ராகுவால் உடல் நலத்தில் சிறு பாதகங்கள், கேதுவால் தொழிலுக்காக பல வகையிலும் போராட்டங்கள், குருவால் இந்த இடைப்பட்ட சில மாதங்கள் மட்டும் பொருளாதாரத்தில் சற்று பின்தங்கிய நிலையில்தான் இருக்கும். இன்னும் 3 மாதம் பொறுமையாக இருங்க, இயல்பான நிலைக்கு வந்துடலாம். அதனால் வரையில் பொறுமை, நிதானம், இறை நம்பிக்கை விருச்சக ராசிக்காரர்கள் இடையே இருந்தால் பெருசாக பாதகம் இருக்காது. அமைதியாக இருங்க. 3 மாதங்களுக்கு பிறகு இயல்பான நற்பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.